கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கடந்த மார்ச் மாதம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ஒரு தாயை போல தேற்றி, ஒரு தகப்பனை போல நம்மை தோளில் சுமந்து இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்த நம்முடைய கர்த்தராகிய கர்த்தர் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கனமும் மகிமையும் செலுத்த வேண்டும். அவருக்கு கோடி நன்றி பலிகளை நம்ம செலுத்தணும். அப்படி கிருபை இல்லைன்னா நம்மளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கடந்த மாதங்கள்ல கூட எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், மரண கட்டுகள், போர்களினால் ஏற்படுகிற பயங்கள், எத்தனையோ துன்பங்கள் நம்ம டிவி மூலம், நம்ம அநேக நியூஸ் மூலமாக நம்ம கேள்விப்பட்டோம். ஆனாலும் தேவன் எல்லாவற்றிலிருந்து பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்தார். அதற்காக அவருக்கு நாம் கோடி நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். இன்றைய தினத்துல நம்ம இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதத்தை நாம கண்டிருக்கிறோம். இது அவருடைய அளவற்ற கிருபை தான். நம்முடைய பரிசுத்தமோ நம்முடைய பலனோ கிடையாது. நம்ம எந்த விதத்திலும் நம்ம தகுதி கிடையாது. ஆனாலும் அவருடைய அளவற்ற கல்வாரி கிருபையினால நம்ம இந்த மாதத்திற்குள்ள நம்ம பிரவேசிச்சிருக்கோம். அதற்காக தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? கோடி நன்றி பலிகளை நம்ம செலுத்த வேண்டும். இப்பொழுது கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்கேன். அந்த சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 5, 6, 7. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 5, 6, 7. இந்த 3 வசனத்தை பாருங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் என்னை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா பாடின பாடல் இது. தாவீது ராஜாவை பற்றி நம்ம பைபிள்ல படித்திருப்போம். அநேக பிரசங்கங்கள் மூலமாக நம்ம கேட்டிருப்போம். தாவீது ராஜா ஒரு ராஜாவாக அந்த வீட்டுல கடைசி மகன், எல்லாராலையும் ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு மகனை தான் கர்த்தர் அந்த இஸ்ரேலருக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டார். அவர் ஆரம்ப நாட்கள்ல இருந்தே அவர் கரவலாடுகளின் பின்னால்தான் அவர் நினைச்சிட்டார், மந்தி ஆடு மேய்க்கிறவராய் காணப்பட்டார். ஆனா எப்பொழுதும் கர்த்தரை பாடி துதிக்கிறவராய் அவர் காணப்பட்டார். அந்த கோலியாத்தை எதிர்க்க யாராலையுமே முடியல. அப்போ சவுல் ராஜாட்ட அவங்க அண்ணன்மாருக்கு கொண்டு போய் அந்த தகப்பன் கொடுத்த அந்த பண்டங்களெல்லாம் கொண்டு கொடுக்கும்போது போன மனிதன் நினைச்சதார், நான் அந்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால அந்த கோலியாத்தை நான் நினைச்சுவேன், அவனை தகர்ப்பேன் என்று சொல்லி, அதே போல ஒரு கவனில் ஒரு கல்லால அந்த கோலியாத்தை அடித்து போட்டுறார். அப்பொழுது இந்த ஸ்திரீகள்லாம் நினைச்சுதாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பேர் என்று ஆடி பாடி அவங்க மகிழ்றாங்க. இந்த சத்தத்தை, அந்த துதியின் சத்தத்தை அந்த சவுல் ராஜா கேட்ட அந்த நாள் முதல் தாவீது மேல சவுலுக்கு ஒரு வெறுப்பு வருகிறது. அதற்கு முன்பாக தாவீதின் முகமும் நேசித்தார். அந்த சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவி வரும்போது தாவீது ராஜா அந்த வீணை வாசிக்கும் போது அந்த ஆவி அவனை விட்டு போயிடும். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப நேசித்தார். ஆனா இந்த சம்பவம் நடந்த பிறகு என்ன பண்றாரு? அவர் முற்றிலுமாய் தாவீதை வெறியா, மக்களுடைய துதியின் சத்தம் தாவீதுக்கு அதிகமா அவங்க நேசிக்கிறாங்க. அதனால என்ன பண்றாரு? ஒருவேளை நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம மகன் யோனத்தான் ஆட்சிக்கு வர முடியாது, தாவீது வந்துருவாரோ என்று பயந்து அதுல இருந்து தாவீதை அதிகமாய் வெறுக்க ஆரம்பித்தார். அன்னையிலிருந்து பிடிச்சதுதான் தாவீதுக்கு. எத்தனையோ நெருக்கங்களை தாவீது கொடுக்கிறார். ஒரு சமயத்துல தாவீதை அடித்து அவரை கொல்லதுக்கு போகும்போது தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுதாரு. எல்லாவற்றையும் இழந்து அவர் என்ன செய்றாரு? ஒரு கெபியில போய், அதுலாம் என்ற ஒரு கெபியில போய் என்ன செய்றாரு? பதுங்கி ஒளிந்து கொண்டு அதை ஒரு மறைவிடமாய் அவர் அதுல தங்கி இருக்கிறார்.
அப்ப அந்த நேரத்துல அவங்க அம்மா அப்பா எல்லாம் போய் பார்க்க போறாங்க. அவர் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில சவுல் அவருடைய பிராணனுக்கு பயந்து காணப்படுகிறார். எவ்வளவு பெரிய கோலியாத்தை சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால வீழ்த்த பண்ணினவர், அந்த சவுலுக்கு பயந்தவர் என்ன செய்றாரு? ஓடி ஒளிகிறார். பிராணனுக்கு பயந்தவர் என்ன செய்றாரு? சில நேரங்கள்ல அவர் என்ன பண்றாரு? 1 சாமுவேல் அந்த 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்தையும் பூமியையும் ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? அவர் அவ்வளவு பயந்து ஓடி ஒரு கட்டத்துல அந்த ஆகீஸ்ங்கிற அந்த ராஜாவுக்கு முன்பாக ஒரு பைத்தியக்காரனை போல என்ன செய்றாரு? வேஷம் போட்டு அவரு போறாரு. எந்த பெலிஸ்தர்களால அவருக்கு ஆபத்து இருந்தோ அந்த பெலிஸ்தருக்குள்ளே போய் அவரு உயிருக்கு பயந்து தஞ்சமாகறதுக்கு போகிறார். அவர் என்ன பண்றாரு? எந்த சூழ்நிலையிலும் பாருங்க, அவர் ஓடி கொண்டு இருக்கிறவராய் காணப்படுகிறார். வனாந்தரத்துல போய் அங்க பதுங்கி இருக்கிறார். கெபிக்குள்ள போய் பதுங்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் அவரு மலைகளில போய் என்ன செய்றாரு? அங்க போய் தங்கி இருக்கிறார். அப்படி ஒவ்வொரு இடமா சவுல் விரட்ட விரட்ட அவர் என்ன செய்றாரு? சவுல் எல்லா இடமும் அவருக்கு ஆள் வைத்து எப்படி இருந்தாலும் தாவீத என் கூட கொண்டு வாங்க, என் முன்னாடி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அந்த தாவீது உயிருக்கு பயந்து அப்படி ஒரு சூழ்நிலையில காணப்படுவார். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் சவுலுடைய கையில அவரை ஒப்பு கொடுக்கல. ஏன்னா அவரை கொண்டு அநேக திட்டங்கள் இருக்கு. அதனால கர்த்தர் சவுல் ஒவ்வொரு நேரம் கிட்ட வரும்போதும் கர்த்தர் அவரை பாதுகாத்தார். சில நேரங்கள்ல விடாயத்து ஒன்றுமே இல்லாம இருப்ப அப்போ தேவ சமூகத்துல வச்சிருக்க அப்பத்தை கூட அவரு சாப்பிட்டார். அப்பமும் கூட கர்த்தருடைய அனுகிரகம் அவர் மேல் அளவில்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு ஒரு நேரம் ஆஹ் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை பாருங்க. அந்த 26வது வசனத்தை, சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அந்த மனுஷரும் தாவீதையும் அந்த மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை வளைந்து கொண்டார்கள். பாத்தீங்களா? மலையில அந்த பக்கத்துல சவுல், அந்த பக்கத்துல தாவீது அவனுடைய கூட்டத்தார், இந்த பக்கத்துல சவுலும் அவனுடைய கூட்டத்தாரும். இங்க இருந்து பாக்குறவங்களுக்கு தாவீது எங்க நிக்கிறாரு எல்லாமே தெரியுது. அப்போ தாவீது ராஜாட்ட அவங்க தாவீதை பற்றி சவுல் ராஜாட்ட சொல்லுதாங்க. அப்போ அஹ், சவுல் என்ன பண்றாரு? எப்படியாவது இந்த நேரத்துல அவனை நம்ம பிடிச்சிடணும், எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாய் காணப்படுகிறார். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த சமயத்துல ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயர் எடுத்தான். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். பாத்தீங்களா? அந்த சாவுக்கும் அவருக்கும் ஒரு கொஞ்சம் தான் தூரம். அந்த சூழ்நிலையில பாருங்க, சவுல் ராஜாவுக்கு ஒரு செய்தி வருது, நம்முடைய தேசத்தை பெலிஸ்தர்கள் அழிக்க வராங்கன்ட்டு. அந்த செய்தி வந்த நிமித்தமாக அந்த நேரத்துல தாவீது ராஜா தப்பித்து கொண்டார். அது யார் அனுப்புனது? கர்த்தருடைய பலத்த துருகம் மூலமாலதான் அந்த அந்த நேரத்துல தாவீது ராஜா தப்பிக்கப்பட்டார். இப்படி எப்பேற்பட்ட சூழ்நிலை, அமிலேக்கர்கள், பெலிஸ்தீர்கள், சவுல் ராஜா, அதுக்கப்புறம் தாவீது ராஜாவுடைய சொந்த மகன், அவருடைய சொந்த ரத்தம் அப்சலோம், அவரே என்ன செய்யறாரு? அவரை கொலை பண்ணதுக்கு வர்றாரு. அப்படி அவரு சவுல் ராஜா ரொம்ப எல்லாராலையும் பகைக்கப்பட்டு ஒரு தனித்தவனாக அவர் காணப்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த தாவீது ராஜாவுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிச்சு.
எங்கெல்லாமோ அரணிப்பான பட்டணங்கள், வனாந்திரம், மலைகள் எல்லா இடத்துலயும் போய் ஒதுங்கினாலும், குகைகள்ல போய் ஒதுங்கினாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாம அவருடைய தலையில ஒரு மயிரும் கூட என்ன செய்யாது, கீழே விழாது. அதை அவர் அறிந்திருந்தார். அதனாலதான் அவர் என்ன செய்தார், அந்த சங்கீதம் 32ஆம் அதிகாரத்துல, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொன்னார். பார்த்தீங்களா? அந்த தாவீது ராஜாவுக்கு தெரியுது, கர்த்தர் தான் நம்மை காக்க வேண்டும். எத்தனை நேரம் அவர் ஒளிந்து அவருடைய சொந்த அறிவினால அவர் தன்னுடைய உயிரை பாதுகாக்க முடியாது. எந்த சூழ்நிலைனாலும் அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரலாம். ஆனா அந்த நேரத்துல அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். நீரே என் மறைவிடம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அவர் அந்த எல்லா காரியங்களிலும் எல்லா வேலைகளிலும் தப்பு வைக்கப்படுகிறார். அந்த சங்கீதம் 31ஆம் அதிகாரத்துல பாருங்க, உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும், நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலுமான அரணுமாயிரும், என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும், அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும், தேவரீரே எனக்கு அரண் என்று சொல்லுகிறார். அரண், பாதுகாப்பு. அவர் எவ்வளவு உறுதியாய் கர்த்தர் மேல இருக்கிறார் பார்த்தீங்களா? அவர் அநேக நேரம் அவர் உபத்திரவத்திலும் பாடுகளிலும் கண்ணீரிலையும் அவர் போர் அந்த காலங்கள்லையும் அவர் கர்த்தருடைய சமூகத்துல அழுது அவருடைய எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்துல கொட்டி விடுகிறவராய் காணப்பட்டார். நீரே என் மறைவிடம், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் துருகம், நான் நம்பியிருக்கிற கேடகம் நீரே என்று சொல்கிறார். அதனால இந்த தாவீது ராஜாவை பார்த்து நம்மளும் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். எந்த சூழ்நிலை, ஒருவேளை உலக பிரகாரமா நம்ம பணத்தோட இருக்கலாம், நல்ல அரணான பாதுகாப்பான வீடு இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு நண்பர்கள் இருக்கலாம், நல்ல படிப்பு அறிவு ஞானம் இருக்கலாம். நம்ம இதை வைத்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. கர்த்தருடைய அரணும் பாதுகாப்பும் அவருடைய மறைவிடமும் இருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த உலகத்துல நம்ம அந்த ஆபத்தான காலங்கள்ல நம்ம தப்பி வைக்கப்பட முடியும். சரியா? அதே போல பாருங்க, அவர் எப்பொழுதும் கர்த்தரை தான் நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடும்போது ஒருவருக்கும் அவர் அவர் எல்லாருடைய சத்தத்துக்கும் கேட்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய எல்லாருடைய சத்தத்துக்கும் அவர் கேட்கிறவர். பணக்காரன், ஏழை, கஷ்டப்பட்டவன், அதே போல படிப்பறிவு இல்லாதவன், ஞானி அப்படிலாம் கிடையாது. பெரியவங்க சின்னவங்க, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், வாக்குத்தத்தம் பண்ண தேவன், அவர் உண்மை உள்ளவர். அதனால நம்ம என்ன செய்யலாம், தைரியமா அவரிடத்துல நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய கரங்களை விரித்து அவரிடத்துல என்ன செய்யலாம், ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்கலாம். ஆபத்து நேரிடும் போது, நமக்கு இக்கட்டு நேரிடும் போது கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நிச்சயமாய் நமக்கு என்ன செய்வார், அவர் செவி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எத்தனையோ கட்டங்கள்ல நம்ம இந்த பிறந்து தாயின் கர்ப்பத்துல நம்ம உதித்து இப்பொழுது வரைக்கும் நம்ம அநேக கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், சில ஆபத்துகள்லாம் நம்ம கண்டிருப்போம். ஆனாலும் தேவன் எத்தனை ஆபத்துல இருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு அவருக்கு கோடி நன்றி பலிகளை நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை பெரியது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் இருக்கிறவராய் இருக்கிற தேவன், வாக்குத்தத்தம் பண்ண தேவன், அவர் உண்மை உள்ள தேவன், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், அவர் எல்லாருக்கும் சமமாய் கொடுக்கிற தேவன். அதனால ஒருபோதும் தேவன் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று நம்ம நினைச்ச கூடாது, ஒருபோதும் நம்ம நினைக்க கூடாது. பாத்தீங்களா? சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா அந்த சங்கீதம் 27ஆம் அதிகாரத்துல பாருங்க, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன், என் சத்துருக்கள் எல்லாம் என் பகைஞருமாகி பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பச்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. பார்த்தீங்களா?
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த வசனத்தை பார்த்தீங்களா? எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்ப கூட பாருங்க, இந்த காலங்கள்ல நம்ம நம்ம தொலைக்காட்சி மூலமாகவும், நம்ம நம்ம மொபைல் மூலமாகவும், நம்ம அநேக காரியங்கள் நம்ம போர் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய உறவுகள், நம்முடைய இந்திய மக்கள், நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவங்க, நம்முடைய இரத்த சொந்தங்கள், அப்படி நிறைய பேரு வெளிநாடுகள்ல நம்ம சொந்த பிழைப்புக்காக அவங்க போயிருக்காங்க. இந்த நேரத்துல யோசித்து பாருங்க, அங்கிருந்து அவங்களால வரவும் முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம நம்ம சொந்த இடங்கள்ல நம்ம நல்ல நிம்மதியா இருக்கோம். ஆனா அவங்க ஒவ்வொரு நேரமும் பதட்டமா இருப்பாங்க. வெளியில பார்வைக்கு சந்தோஷமாய் பார்வை காணப்பட்டாலும் உள்ளுக்குள்ள எப்பவும் ஒரு பயம் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாருங்க, அந்த காக்கிறவர் நம்முடைய கர்த்தர் ஒருவர் தான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அவர்களை காக்க முடியும். தூரத்துல இருக்கிற நம்ம நம்ம சொந்த பந்தங்கள் என்ன செய்யலாம்? அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்கப்பா, பாதுகாப்பு கொடுங்க, உடைய கிருபையின் நிழல்ல பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அப்படி சிற்றிகளின் மறைவுல பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கப்பா என்று நம்ம ஜெபிப்போம். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் உள்ள தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நம்மளால அந்த பிள்ளைகளை குறித்து நம்ம நினைச்சுவோம், ஒருவேளை நம்ம மனதுல பாரமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். தூரத்துல இருக்க அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு, சரீர சுகம், பலன், நல்ல மனதுக்குள்ள மகிழ்ச்சி, ஆரோக்கியத்தை கொடுங்க தேவனே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அப்பொழுது தேவன் அந்த சத்தத்தை நிச்சயமாய் கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த போர்ல கூட பாருங்க, அநேக பச்சிளம் குழந்தைகள்லாம் இறந்து போயிட்டாங்க. ஒரு பாவம் அறியாத பிஞ்சு குழந்தைகள்லாம் இறந்து போயிட்டாங்க. இன்னும் எத்தனையோ அழிவு, ரெண்டு பக்கமும் நிறைய, ஒரு பக்கம் அந்த பக்கம் மாவட்டம் நம்ம சொல்ல முடியாது. எதிர்த்தவங்களுக்கும் இருக்கும். வெளியே காட்டிக்கொள்ளட்டாலும் உள்ளுக்குள்ள அநேக இழப்புகள் இருக்கும். பொருளாதார இழப்புகள் எவ்வளவு இருக்கு. இதுக்காகலாம் நம்ம என்ன செய்யணும்? தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். உலகத்துல அமைதியை கொடுங்கப்பா என்று நம்ம நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தேவன் ஜெபத்தை விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர், கூப்பிடும்போது மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். தனிமையா ஜெபம் பண்ணலாம், அநேகர் கூடி ஜெபம் பண்ணலாம். அப்படி ஜெபம் பண்ணும்போது தேவன் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். இனி அந்த போர் வேண்டாம், உலகத்துல சமாதானம் கொடுங்க தேவனே என்று நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் பத்திரமாய் வர வேண்டும் என்று அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை பாதுகாத்தார், இனியும் பாதுகாப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ சங்கீதக்காரன் தாவீது ராஜா என்ன சொல்றாரு? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்கிறார். அதே போல கர்த்தர் அவரை உயர்த்தினார். இந்த தாவீது ராஜாவை போல நம்மளும் என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்தி, அவர் ஒரு பெரிய ராஜா, ஆனாலும் நான் மண்ணு, நான் ஒரு புழு என்று அவர் தாழ்த்தினார். நாம இன்னைக்கு நம்மை தாழ்த்துறவர்களாய் காணப்படுதாமா? நம்மை தாழ்த்துறவர்களாய் காணப்படணும். வேலையினுடைய பெருமை இருக்கக்கூடாது, பண பெருமை இருக்கக்கூடாது. நண்பர்களுக்குள்ளே ஒருவருக்குள்ள நீ பெரியவன், நான் பெரியவன், நீ பணக்காரன், நான் அதிகமா படிச்சிருக்கேன், நான் நல்ல சம்பளம், இந்த பிரிவுலாம் இருக்கக்கூடாது. எந்த விதமான பேதமும் இருக்கக்கூடாது. எல்லாரையும் நம்ம நேசிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்காருல, உன்னை போல பிறனையும் நேசி என்று சொல்லியிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் என்ன செய்யணும்? முழு மனதோடும் அன்பு கூறணும். அவரை தொழுது கொள்ளணும்.
இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்படி நம்ம செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால அவர் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். இந்த சங்கீதம் 25ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை பாருங்க. அந்த 14, 15, 16 பாருங்க. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு நம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் பாருங்க. என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாத்தீங்களா, அவருடைய இக்கட்டு பாரம் எல்லாவற்றிலும் அவர் கர்த்தரை மாத்திரம் தான் நோக்கிறவராய் காணப்பட்டார். அதனால நம்மளும் என்ன செய்யணும்? கர்த்தரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படணும். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை பறந்து காக்கும் பட்சியை போல நம்மை காய்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தை பாருங்க. என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நாம் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் பாருங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் அவரை தேடுதலாய் நம்ம என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு அடைக்கலம், கேடகம், அரண் என்று நம்ம விசுவாசிகளாய் காணப்படணும். அப்பொழுது கர்த்தர் ஒருபோதும் நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அவர் எப்போதும் நம்மை காய்க்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 17ஆம் அதிகாரத்தை பாருங்க. அந்த 8, 9, 10 அதுல பாருங்க. கண்மணியை போல என்னை காத்தரலாம். என்னை ஒடுக்கிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகையினருக்கும் மறைவாக உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். பார்த்தீங்களா? செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்லுகிறார். இந்த ஒடுக்கிறதுக்கு சத்துரு இருந்தாலும், சூழ்ந்து கொண்டாலும், பிராண பகைன்னு இருந்தாலும் மறைவாக அவருடைய செட்டைகளின் நிழல் நமக்கு உண்டு. அதை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் என்ன செய்வார்? அவர் நம்மை காக்கிறவராய் காணப்படுகிறார். அவரே நமக்கு அடைக்கலமும் கேடகமும் துருகமும் அவர் நமக்கு எல்லாமாய் காணப்படுகிறார். அதனால கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை எப்பொழுதும் வைத்து விடணும். சரியா? சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தை பாருங்க. 9ஆம் வசனத்தை பாருங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பார்த்தீங்களா? நம்ம சிறுமைப்பட்டு இருக்கோம், நமக்கு யாரும் இல்லைன்னு கலங்குறீங்களா? ஒருபோதும் கலங்கக்கூடாது. கர்த்தர் அடைக்கலமானவர். அவரே உங்களுக்கு கேடகமாய் இருந்து உங்களை காய்க்கிறவராய் காணப்படுகிறார். அதே போல பாருங்க, அவர் நமக்கு அரணும் கோட்டையுமாய் காணப்படுகிறார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு நம்ம நோக்கி அவரை பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார்? நம்மை அதிலிருந்து விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம சிறுமைப்பட்டு நம்ம நொந்து போய் இருக்கும்போது தேவன் நம்மளை என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறவராய் காணப்படுகிறார். அவர் நமக்கு அரணும் கோட்டையுமாய் காணப்படுகிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை மாத்திரம் நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்கள் எப்பொழுதும் என்ன செய்வாங்க? கம்பீர சத்தத்தோடு காணப்படுவார்கள். அவர்கள் ஒருபோதும் பயப்படுறவர்களாய் காணப்பட மாட்டார்கள். அதனால நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கும் நம்முடைய கர்த்தருடைய நாமத்தை சொல்லணும். நாம சந்தோஷத்துல இருக்கும்போது நம்ம என்ன காரணத்தினால நம்ம பயம் இல்லாம இருக்கோம் என்று அதை மற்றவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். கர்த்தர் அதை விரும்புகிறவராய் காணப்படுகிறார். நாம மாத்திரம் நன்மை பெற்றா போதாது.
மற்றவர்களுக்கும் அந்த நன்மையை தேவன்கிட்ட சொல்லணும். தேவரீர் தான் நமக்கு அடைக்கலம், அரண் என்று மற்றவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 31ஆம் அதிகாரத்தை பாருங்க. அந்த 4ஆம் வசனத்துல, அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். தேவரீரே எனக்கு அரண். நமக்கு தெரியாம மறைவாய் என்ன செய்திருக்கலாம்? ஏதாவது ஒரு குழி ஏதாவது பறிச்சிருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலவங்க சொல்லுவாங்கல்ல, செய்வன போராட்டம் இருக்கு, எனக்கு விரோதமா செய்வன வச்சுட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. மனிதனுடைய கண்கள், ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவன் வளர்ந்து வரும்போது அவனை நோக்கி பார்க்கும். அவனுக்கு இவ்வளவு வசதியா வந்துட்டான், அந்த வசதி எப்படி வந்தது என்று தெரியல அப்படின்னு பொறாமைப்படுவாங்க. அதே போல அந்த குடும்பம் எப்போ அழிஞ்சிடாது என்று பார்க்கிறவர்களும் உண்டு. புதுசா ஒரு ஆள் எழும்பி வரும்போது அதை சந்தோஷப்படுறவங்களை விட கவலைப்படுறவங்களும் பெருமூச்சு விடுறவங்க தான் அதிகமா காணப்படுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க மறைவாய் அவங்களுடைய கண்கள், பெருமூச்சின் கண்கள் அவங்களுக்கு அப்படியே சிலவங்க சாபம் கூட நினைச்சுவாங்க, ஓடுவாங்க. அவனுக்கு வந்திருக்க வாழ்வை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பாங்க. ஆனா சத்ருவானான்னு நினைச்சுமா அவன் பல்ல கடித்து அப்படி சாபம் விடுவானே காண்பான். அப்படிப்பட்டவர்கள இருந்து விளக்குறவர் தேவன் தான். பார்த்தீங்களா? அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். தேவரீர் எனக்கு அரண். அப்போ கர்த்தர் தான் நமக்கு அரணாய் காணப்படுகிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து காத்திருப்பவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 46ஆம் அதிகாரத்தை பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆனவர். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒருபோதும் அது எப்படி இக்கட்டு, போராட்டம், பலவீனம், டாக்டரால கைவிடப்பட்டாலும் அப்படிப்பட்டதா இருந்தாலும் சரிதான். வீடு கட்டணும் பாதியில முடிஞ்சிருக்கும், கட்ட முடியாத இருக்கும். ஒரு சொத்து முடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, சொத்து முடிக்கிறதுக்கு அவங்களால நினைச்ச முடியாது. இன்னும் வருமானம் பணம் கம்மியா இருக்கலாம். அப்படிப்பட்ட சமயத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு வானத்தின் பணங்களை திறந்து கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த யார் மூலமாவது அவர் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். சரியா? அதனால நம்ம நினைச்ச கூடாது, ஒருபோதும் சோர்ந்து பெற கூடாது. சங்கீதம் 91ஆவது அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும். அதுல பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அப்பொழுது அவர் என்ன செய்தாரு? வேடனுடைய கண்ணி, பாலாக்கும் கொள்ளை நோயெல்லாம் தப்பி வைக்காரு. அவருடைய சிறகுகள்னால நம்மளை என்ன செய்யறாரு? மூடுகிறார். அவருடைய செட்டுகளின் கீழே நமக்கு அடைக்கலாம் கொடுக்கிறார். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடுகுமா இருக்கு. இரவுல உண்டானும் பயங்கரத்துக்கும், பகல்ல பிறக்கும் அம்புக்கும், மத்தியானத்தில் பல சங்காரத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? பயப்படாது இருப்போம். பக்கத்துல 1000 பேரும் வலதுபுறத்துல 16 பேர் வந்தாலுமே ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். பொல்லாப்புனுக்கு நேரிடாது, அவன் பாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்கிறார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்கள் நம்ம கைய நம்ம ஏந்தி கொண்டு போறாங்களாம். அதனால நம்ம என்ன செய்யணும்? அதே போல பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்தரவு அளிச்சுவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நம்ம நினைச்சக்கூடாது, ஒருபோதும் நம்ம நினைச்சக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த மாதம் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் என்ன வசனம்னா, சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளணும். இந்த லெந்து காலங்கள்ல நம்ம கண்பண்ணு பாருங்க. இந்த புனித வெள்ளி முடிந்த பிறகு அதுக்கப்புறம் வருகிற சண்டே கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் திருநாள் வருகிறது. சந்தோஷமான நாட்கள் வரும். அதே போல ஏசப்பா
அந்த சிலுவையில் அறையப்பட்ட நாளும் நமக்கு சந்தோஷமான நாள் தான். அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழும்பி தான் இன்றைக்கு நம்ம அவருடைய சமூகத்துல தைரியமா நிக்க முடியுது. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டோம் என்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு அவருடைய பக்கத்துல போறதுக்கு நமக்கு போகவே முடியாது. அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்ம மீட்டு கொண்டார். அதனால நம்ம என்ன செய்தோம்? மறைவிடம். நமக்கு மறைவிடம் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காயத்தின் தழும்புகள். அவருடைய தழும்புகள், அந்த விழா காயத்தின் தழும்புகளை நம்ம நினைச்சுக்கலாம், மறைவிடமா இருந்துக்கலாம். அப்பொழுது நம்ம ஒரு சேதமும் அணுகாது. உலக பிரகாரமான அழிவுனாலும் சரிதான், நம்ம மனதுல ஏற்படுகிற விளைவினமா இருந்தாலும் சரிதான், எதுவா இருந்தாலும் நம்ம அணுகாது. பிள்ளைகளுடைய காரியம் எதுவா பாருங்க. அந்த யோனா நினைவேக்கு போகாம தர்சீசுக்கு போறாரு. கடல்ல தூக்கி போட்டுருந்தாங்க நடு சமுத்திரத்துல, ஆழத்துல. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? அவருக்கு ஒரு மறைவிடமா ஒரு மீனுடைய வயிற்றை குடிக்கிறாரு. ஆச்சரியம் பாருங்க. அதே போல நமக்கும் ஒரு மீனின் வயிற்றை நமக்கு அதே போல ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்க பாரப்பட்டு இருக்கீங்களா? இந்த பொல்லாத இந்த ஆபத்தான நாட்கள்ல நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலங்கள்ல நமக்கு அவர் மறைவிடமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு எந்த ஆபத்தும் நம்முடைய குடும்பத்துக்கு வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஜெயிப்போமா? இயேசுப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. 3 மாதங்களை கடந்து 4வது மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் நீங்க தான் எங்களை பாதுகாப்பாக காத்துக்கொள்ள வேண்டும் தகப்பனே. நீரே எங்களுடைய மறைவிடம் தகப்பனே. ஏசப்பா, உங்களுடைய விழா காயம் எங்களுக்கு மறைவிடம் தகப்பனே. உடைய காயத்தின் தழும்புகளப்பா, என்னுடைய மீதலுக்கு காயப்பட்டு என்னுடைய அக்கிரமத்தும் நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே. உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை மேல் வந்தது. தழும்புகளால நாங்க குணமானோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல் நிமித்தம் தான்ப்பா நீங்க காயப்பட்டீங்கப்பா. எங்களுடைய அக்கிரமம் நிமித்தம் தான்ப்பா நீங்க நொறுக்கப்பட்டீங்கப்பா. எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக தான் தகப்பனே எல்லா பாடுகளையும் நீர் பற்றி தகப்பனே. நம்முடைய தழும்புகளால நாங்கள் காயமானோம் தகப்பனே. ஏசப்பா, உம்மை அப்பா என்று சொல்லத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நீர் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஜெபத்துல காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, எத்தனையோ பேர் தகப்பனே எனக்கு ஆண்டவரே முன்ன பின்ன தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் தகப்பனே. இதுவரைக்கும் 213 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க தகப்பனே. இதுல தெரிந்தவர்களும் இருப்பாங்க, எனக்கு தெரியாதவர்களும் இருப்பாங்க தகப்பனே. அவர்களா ஆசீர்வதிங்க தகப்பனே. குடும்பத்துல சமாதானமும் ஆண்டவரே பேரின்பமும் என் தகப்பனே ஆசீர்வாதமும் சகலவித நன்மையினால பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் திருப்தியாக்குங்கப்பா. சத்ருவினால் வருகிற எல்லாவித இடர்களுக்கும் ஆண்டவரே நீக்கி ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க தகப்பனே. எத்தனையோ பேர் தகப்பனே ஆண்டவரே தனிமையாய் கைவிடப்பட்டு காணப்படலாம். ஆண்டவரே ரோட்டோரங்களில் எத்தனையோ பேரோ காணப்படலாம் தகப்பனே. ஏசப்பா, பிள்ளைகள் இருந்து ஆண்டவரே ஆறுதல் இல்லாமல் காணப்படுறவர்கள் உண்டு தகப்பனே. பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு என் தகப்பனே அதனால கவலையும் கண்ணீருமா இருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே. ஏசப்பா, பிள்ளைகள் பரீட்சை எழுதியிருக்காங்க, பாஸ் ஆயிடுவாங்களோ என்று பயப்படுகிறவர்கள் உண்டு தகப்பனே. என்னுடைய பிள்ளைகள் வெளி தேசங்கள்ல இருக்காங்களே, எந்த சூழ்நிலையில இருக்காங்களோ என்று தாய் தகப்பமா இருங்க ஒழுங்கா சாப்பிடாம கண்ணீரும் கவலையுமாய் பிள்ளைகளை நினைத்து காணப்படுறவர்கள் உண்டு தகப்பனே. இந்த நேரத்துல அவருடைய கண்ணீர் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே ஆற்றுங்க தகப்பனே, தேற்றுங்க தகப்பனே. ஒரு வீசிய பிள்ளைகளுடைய குடும்பத்தை சுற்றி வேலையணைக்க தகப்பனே. சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தான் தகப்பனே. பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே சுற்றிலும் ஆண்டவரே அந்த அந்த தீயில அக்கினி சுவாலில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போட்டாங்க. ஆனாலும் அந்த அக்கினி சூழ்நிலை அவர்களை ஒன்றுமே செய்யல தகப்பனே. அதே போல தகப்பனே, எந்த பக்கம் குண்டு எந்த பக்கம் எது விழுந்தாலும் தகப்பனே பிள்ளைகளை ஆண்டவரே எந்த வித ஆண்டவரே ஆபத்தும் வராதபடி அப்பா ஆண்டவரே அந்த முட்டைக்குள்ள அந்த கரு எப்படி பாதுகாப்பாய் இருக்குதோ அதே போல தகப்பனே பிள்ளைகளை பாதுகாப்பாய் காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே மகிழ்ச்சியாய் பிள்ளைகளை தாய் தகப்பனே காண கிருபை செய்யுங்கப்பா. சொந்த தொழில் செய்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே தேசத்துல அமைதியை கொடுங்க தகப்பனே. தேச தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுங்கப்பா. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே வியாதியாய் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்கப்பா. சத்ருவானவன் ஆண்டவரே ஏசப்பா, உடைய பிள்ளைகளை
அவன் வியாதியில அவங்க விழும்போது அவன் கெம்பீரமாய் ஆண்டவரே இவன் உத்தமாய் வாழ்ந்து இவனுக்கு என்ன கிடைச்சது என்று அவன் கொக்கரித்து அவன் பாடும்போது தகப்பனே ஆண்டவரே அவனுக்கு முன்பாக என் தகப்பனே எல்லா சாப கட்டுகளையும் வியாதியும் அறுத்து தகப்பனே நீர் சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி தகப்பனே. சகல ஆண்டவரே எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க தகப்பனே, அதற்காக நன்றி தகப்பனே. இயேசுராஜா நீர் எல்லா வல்லமையும் அப்பா நீர் கொடுத்திருக்கிறப்பா. எல்லாருக்காகவும் ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த இந்திய தேசத்தை நம்முடைய கருத்துல வைக்கிறப்பா. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. எல்லா குறைபாடுகளையும் நீக்குங்க தகப்பனே. அதே போல தகப்பனே எங்க தேசத்துல அமைதி காணப்பட வேண்டும் தகப்பனே. இயேசுராஜா எல்லா ஆபத்துல இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உலக அமைதி வேண்டும் தகப்பனே. இயேசுராஜா ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு நான் பெரியவன் நீ பெரியவன் என்று ஆண்டவரே அவங்க ஆண்டவரே சண்டை போடாதபடி தகப்பனே. ஆண்டவரே ஒரு அமைதியான ஆண்டவரே நிலைமையை கொண்டு வர நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா ஆண்டவரே இந்த லீவு நாட்கள்ல கூடப்பா அநேகர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை ஆண்டவரே அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க தகப்பனே. திருமண காரியங்கள் நேர்த்தியாய் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த கானா ஊர்ல செய்த அற்புதம் அதிசயம் ஆண்டவரே நடந்து ஒன்றும் குறைவில்லாதபடி நன்மையாய் ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே முடிய நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. ஒன்றும் குறைவில்லாதபடி பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. நீ பிரேஸ் குறிசன்மானமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரம் வராதே. ஆமேன் ஆமேன்.